Hi everyone, இது இந்தியா ராக்கெட் கேர்ள். நான் லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸை ட்ராக் பண்ண போகிறேன். வீட்டில் பண்ண ஒரு சிம்பிள் டேப் ஆண்டனை யூஸ் பண்ணி சிக்னல் ரிசீவ் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஒரு மலை உச்சிக்கு போக போகிறேன். இப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இந்த மலையில இருந்து தான் நம்ம சிக்னல் ரிசீவ் பண்ண போகிறோம். நான் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறேன். அங்கே காமிக்கிற மலையில தான் சிக்னல் ரிசீவ் பண்ண போகிறோம். நான் 2 ஆண்டனா வச்சுருக்கேன். ஒரு 4 எலிமெண்ட் யாகி ஆண்டனா, இன்னொன்று 3 எலிமெண்ட் யாகி ஆண்டனா. இன்னைக்கு 4 எலிமெண்ட் யாகி ஆண்டனா யூஸ் பண்ண போகிறேன். இப்போ மலை உச்சிக்கு வந்திருக்கோம். NOAA 18 சேட்டலைட்டை ட்ராக் பண்ணலாம் வாங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. அதுக்குள்ளே நம்ம செட்டப் பண்ணிடலாம். நான் NOAA 19 சேட்டலைட்டை ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த சேட்டலைட்ல இருந்து வானிலை படங்களை ரிசீவ் பண்ண போறேன். NOAA 19 சேட்டலைட் காலையில வடக்குல இருந்து தெற்குக்கு போகும். அதனால நான் என்னோட ஆண்டனாவை வடக்கு பக்கம் வச்சிருக்கேன். நீங்க கேட்குற சவுண்ட் NOAA 19 சேட்டலைட் அனுப்பிச்சது. இந்த ஆடியோல தான் இமேஜோட இன்ஃபர்மேஷன் இருக்கு. சேட்டலைட்டை பற்றிய விவரங்கள். NOAA 19 ஒரு லோ எர்த் ஆர்பிட் வானிலை செயற்கைக்கோள். இது பூமியை 800 கிலோமீட்டர் தூரத்தில் சுத்துது. 90 நிமிஷத்துலேயே பூமியை ஒரு முறை சுற்றி வந்துடும். NOAA 19ஓட வேகம் செகண்டுக்கு 7 கிலோமீட்டரா இருக்கு. இந்த சேட்டலைட் ஒரு போலார் சேட்டலைட். இது வடக்குல இருந்து தெற்கு சுத்தும். அதனால இந்த சேட்டலைட்டை எல்லா நேரமும் பார்க்க முடியாது. குறிப்பிட்ட இடத்துல இந்த செயற்கைக்கோள் சில சமயங்களில் மட்டுமே பாஸ் ஆகும். எவ்வளோ நேரம் இருக்குங்கிறது அதோட எலிவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். NOAA சேட்டலைட் நான் இருக்கிற இடத்துல இருந்து மேலே எப்பப்பெல்லாம் பாஸ் ஆகுங்கிறத ஆர்பிட்ரான் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் பாஸை சூஸ் பண்ணேன். இந்த பாஸோட மேக்ஸிமம் எலிவேஷன் 21 டிகிரி. அதனால் சேட்டலைட்ல இருந்து சிக்னல் ரிசீவ் பண்ணுற நேரம் ரொம்ப கம்மி. இருந்தாலும் என்னோட ஆண்டனா பிரேக் இல்லாமல் சூப்பராக சிக்னல் ரிசீவ் பண்ணுச்சு. லோ எர்த் ஆர்பிட் செயற்கைக்கோளை ட்ராக் பண்ண உயரமான இடங்களை ப்ரிஃபர் பண்ணுங்க. இந்த வானிலை படங்கள் 137.1 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் டிரான்ஸ்மிட் ஆகுது. NOAA சேட்டலைட் படங்களை 2 சேனலில் டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஒன்று லாங் வேவ் இன்ஃப்ராரெட், இன்னொன்று சூரிய வெளிச்சத்தை பொறுத்து விசிபிள் பேண்டில் இல்லாட்டி மிட்வேவ் இன்ஃப்ராரெட்டில் டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த படங்களுடைய ரெசல்யூஷன் 4 கிலோமீட்டர். இந்த 2 படங்களை வச்சு ஃபைனல் இமேஜை ஜென்ரேட் பண்ணலாம். வெதர் ப்ரெடிக்ஷனுக்கு இந்த படங்களை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பயன்படுத்துவாங்க. இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிற இடத்துக்கு மேலே தான் சேட்டலைட் போச்சு. உபயோகப்படுத்திய பொருட்கள்: 4 எலிமெண்ட் யாகி ஆண்டனா, RTL-SDR, லேப்டாப், ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஆர்பிட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஆர்பிட்ரான் சாஃப்ட்வேர். நான் எப்படி யாகி ஆண்டனா பண்ணேங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சேட்டலைட்டை ட்ராக் பண்ணி அதிலிருந்து இமேஜஸ் ரிசீவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நீங்களும் இந்த சேட்டலைட்டை வெற்றிகரமாக ட்ராக் பண்ண இந்தியா ராக்கெட் கேர்ளிடமிருந்து வாழ்த்துக்கள்.